இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஏர்டெல் சிம் கார்ட்ல வந்து எப்படி காலர் டியூன் செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம Play Storeக்குள்ள போய்க்கலாம். Play Storeக்குள்ள போய் இப்போ நான் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விங்க் மியூசிக் அப்படிங்கிற ஆப் தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சர்ச் பண்ணோம்னாலே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிற ஆப். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஏர்டெல்காரங்க தான் வந்து ஆக்சுவலி டெவலப் பண்ணுது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை மாதிரி இதுவும் ஒரு மியூசிக் ஆப். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம காலர் டியூன் செட் பண்ணுறோமா ஆப்ஷன் வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எப்படி அதை செட் பண்ணுறது, அதில் எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டோம். ஸோ நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த ஸ்பீடில் ஆகுதுன்னு. ஸோ அதே ஸ்பீடில் நான் உங்களுக்கு சொல்லியும் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு போனோம்னா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இது எல்லாம் பண்ண மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தோம் இந்த ஃபோனில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனில் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தங்காட்டி இது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வந்துங்க. அதாவது உங்களுக்கு வேணுங்கிற மொபைல். ஸோ எந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காலர் டியூன் செட் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா ஹலோ டியூன் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்துட்டோம். கீழேயே பாருங்கள் டேப்பில் வந்து ஹலோ டியூன் டேப் போனோம். ஸோ நம்ம வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மியூசிக் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து டவுன்லோடு கிட்ட பார்த்தீங்கன்னா ஹலோ காலர் டியூன் இருக்குது பாருங்கள். ஐ மீன் ஹலோ டியூன். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம்னாலே வரும் இதை வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களான்னு. நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ உனி வந்து என்னென்னு கேட்குன்னா வந்து எல்லா காலர்ஸ்க்கும் வந்து நம்ம இன்கமிங் கால் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹலோ டியூன் வந்து செட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து அதுதான் கொடுக்க முடியும் வேறு வழியில். ஓகேங்களா? ஸோ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே முடிஞ்சாச்சு உனி வேலை. உனி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலர் டியூன் வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அது வந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த மெசேஜஸ் வரும். அதான் இது வந்து இனிமேல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். அடுத்தது ஆக்டிவேட் ஆகி இப்போ காலர்ஸ் எல்லாம் கால் பண்ணும்போது அந்த சாங் வந்து ரிங் ஆகும் அப்படின்னா வந்து அப்போ வந்து இந்த மெசேஜ் வரும். அதாவது இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா உனி அடுத்து வந்து அவங்க ஃபோன் பண்ணால் கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வேண்டாம் அந்த காலர் டியூன் நான் சேஞ்ச் பண்ணணும் அல்லது வேண்டாம் நான் வந்து அதை டெலீட் பண்ணிடுறேன் அதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ டியூன் டேப்புக்கே வந்துட்டோம் அந்த ஆப்பில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே கொடுத்துருந்தது வந்து காமிக்கும். ஸோ நம்ம அதில் போய் மேனேஜ் ஹலோ டியூன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்தோம்னா இப்போ நான் வந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அதாவது ஏற்கனவே பண்ண ஹலோ டியூன்ஸ், ஸ்டாப், ப்ரீ ஹலோ டியூன் மெசேஜ். அதாவது நீங்கள் ஃபோன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில மெசேஜ் எல்லாம் வரும். ஏர்டெல்லேருந்து இந்த ஹலோ டியூன் வந்துங்க. அதை வேணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் வந்து கேட்டுருந்துச்சு. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஸ்டாப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இந்த ப்ரீ மெசேஜ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமூவ் கரண்ட் ஹலோ டியூன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து நீங்கள் அடுத்தது இன்னொரு ஹலோ டியூன் வந்து நீங்கள் செட் பண்ணோம் காலர் டியூன் செட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கேட்குது. அதாவது வந்து நெக்ஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு வந்து மற்றவங்களுக்கான இதை கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் ஆனால் ஆக்சுவலி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க 3 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுட்ருவாங்க. ஸோ ஸ்பீடாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஆக்சுவலி என்ன பண்ணணும் இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம்னா இந்த மாதிரி காமிக்கிறது ரெக்வஸ்ட் இன் ப்ராசஸ். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருக்க மாதிரி நீங்கள் அடுத்த ஹலோ டியூன் செட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குது. இப்போ வந்து நம்ம கொடுக்கலாம் வந்து வந்துடுச்சு. ஸோ அப்படின்னு என்ன எடுத்தோம்னா ஓகே ஆக்டிவேட் அவங்க வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜும் கூட வந்திருக்கும். அதாவது வந்து யுவர் ஹலோ டியூன் சர்வீஸ் ஹஸ் பின் ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்லி ஏர்டெல்லேருந்து மெசேஜும் கூட வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் வந்துருச்சுனாலே உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அடுத்த ஹலோ டியூன் அப்படின்னு சொல்லி வந்துடும். அவ்வளோதான் ஈஸியாக வந்து ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மெசேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஹலோ டியூன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா மேட்ருமே.
அண்ட் ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் எப்படி அலர்ட் டியூன் செட் பண்ணுறது, ஐ மீன் காலர் டியூன் செட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் பென்சில் டெக்.